கீரையை இது மாதிரி இதமான வெயிலில் காய போடுங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்குன்னு 2 தாம்பலத்துலேயும் காய போடுறேன். லேசான வெயிலையே காயிட்டோம். ஒரு பக்கம் காய்ஞ்சதும் மறுபக்கம் அப்படி கிண்டி விடணு. அப்படியே காயிட்டோம். இல்லை காய வச்சுட்டேன். இங்கே பிறகு நல்லா முறுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையால் இப்படி பிசைஞ்சாலே இப்படி நொறுக்கி விட்டாலே இது மாதிரி வந்துடும். நம்ம அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு பசங்களுக்கு அப்பப்போ சாப்பாட்டில் போட்டு நம்ம பெரட்டி சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தானது. இங்கே பாருங்கள் இப்படி செஞ்சுட்டோம் பாருங்கள். முறுன்னு கீரை நல்லா காஞ்சதும் இப்படி வந்துடும். இது மாதிரி நம்ம சாப்பாட்டில் போட்டு பெரட்டி கொடுக்கலாம். செஞ்சு காமிக்கிறேன். நல்லா நொறுங்கிடுச்சு பாருங்கள். அடுத்த டப்பில் எடுத்து அடைச்சி வச்சிடலாம். கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டதும் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து ஒரு டப்பில் எடுத்து நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெய் போட்டு வறுத்து சாப்பாட்டில் பசங்களுக்கு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு மத்தியானம் டைம் மட்டும் தான் கொடுக்கணும். அடுப்பத்தை வச்சுட்டேன். வானல் வச்சுருக்கேன். பசு நெய் 1 ஸ்பூன் போதும். அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் போடுங்க. போட்ட பாருங்கள். கீரை காஞ்ச கீரை அரை ஸ்பூன் போட்டுக்கேன். 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவர்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து இப்படி கலர் விடும். இந்த பச்சை நிறம் மாறினதான் கமன்னு ஒரு வாடை பாருங்கள். அந்த சமயத்தில் சும்மா இவ்வளோ தான் சால்ட்டு கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. இப்போ வடித்த சோறு வெள்ளை சோறு அதை போட்டு பிசைஞ்சு வச்சு பசங்களுக்கு மத்தியானம் டைமு லஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப செம்பானது. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தெல்லாம் நல்லா சாப்பிட்றோம். இதை மாதிரி செஞ்சு பசங்களுக்கு மத்தியானம் லஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்ம வாடையாக இருக்குது. நம்மளே சாப்பிட்ணுன்னு தோணுது. நெய் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கண்டா 1க்கு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா சுள்ள நல்லா சுட பசங்களுக்கு ஊட்டி விடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. 2 வயசுலேருந்து 8-10 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டே இருங்க. ஓகே பாய். செய்யும் போதே நம்மளும் கொஞ்சம் சேர்த்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நமக்கும் நல்லது.